புதுக்கோட்டையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருவதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக 239 கோடி ரூபாயில பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு ஆணையிட்டு அம்மாவுடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அம்மாவுடைய அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி 11 மாத காலத்திலே நிறைவு பெற்று இன்றைய தினம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆசையோடு இந்த மருத்துவ கல்லூரியை திறக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், ஜனாதிபதி தேர்தலில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இன்னும் எங்கள் இடத்திலே நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. தேர்தலுக்குள்ளதான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விரைவாக முடிவு செய்து அறிவிக்கும். தமிழக அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் வந்து பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி அல்ல, அதனால வந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது வரைக்கும் நமக்கு தெரியல, நீங்க சொல்லி தான் தெரியுது. சார், எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் அமைகிறதா ஒரு தகவல் வந்து நீங்க அதுக்கு பரிந்துரை பண்ணிருக்கீங்களா சார்? எய்ம்ஸ் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்கு அமைய வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி அம்மாவுடைய விருப்பப்படி மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் அமைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு தெரிவித்திருக்காங்க. அனைத்து பிரச்சனைக்கும் தமிழக முதல்வர் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்க. நீட்டு தேர்வாக இருக்கட்டும், மாட்டு இறைச்சி சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், இதுவரைக்கும் தமிழக முதல்வர் வாய் திறக்காம மௌனமா இருக்காரு அப்படிங்கிற நீட் தேர்வை பொறுத்த மட்டில் எத்தனை முறை நான் பேட்டி கொடுத்தேன் என்று உங்களுக்கு அத்தனைக்கும் தெரியும், பத்திரிகையில் தெரியும். பாரத பிரதமரை 3 முறை சந்தித்த போது நீட் தேர்வு குறித்து அவரிடத்திலே விவரமாக விளக்கமாக தமிழக மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் பாதிப்பார்கள். ஆகவே நீட் தேர்வில் தமிழகத்தில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்திருக்கின்றதை உங்களுக்கு தெரியும். மாட்டிறைச்சி சம்பந்தமாக தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன சார்? இன்றும் மத்திய அரசுடைய முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. அது கிடைத்த பிறகுதான் எங்களுடைய நிலைப்பாட்டை கூற முடியும். அதுக்கு இடையிலே மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் எதிர்கட்சியினுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எரிவாயு எடுக்கிறதுலாம் ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று ஏற்கனவே தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துச் சொல்லி புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரியை துவக்கி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததை பார்த்தோம். அதனை மீண்டும் ஒரு முறை நாம் பார்த்தோம். இங்கே இருக்கின்ற ஊடகங்களுக்கும் பத்திரிகை வாயிலாகவும் நான் தெரிவித்துக் கொள்வது, தமிழக அரசு வலிமையாக இருக்கின்றது. 123 சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டு ஒரு வலிமையான கட்சியாக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே 100 நாள் திட்டத்தை பற்றி தெளிவாக எல்லா ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் நாங்கள் விளம்பரப்படுத்தியிருக்கின்றோம். இதுவரை எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத அளவிற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே நின்று சிறப்பான திட்டங்களை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தந்திருக்கின்றது. விவசாயிகளுக்கு ஏரியிலே, குளங்களிலே, அணைகளிலே வண்டல் மண் அழிகின்ற திட்டம், அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டுகின்றது. மணலே அரசே ஏற்று இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. அதோடு இன்றைக்கு நிலத்துடைய வழிகாட்டு மதிப்பை பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஏராளமான திட்டங்களை அம்மாவுடைய அரசு குறுகிய காலத்திலே செயல்பட்டு விரைந்து செயல்பட்டு இன்றைக்கு மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒருக்க முடியாதவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறான செய்திகளை இன்றை பரப்பி வருகிறார். மருத்துவர்கள் பற்றாக்குறை என்ற கேள்வி எழவில்லை. இருந்தாலும் அரசு காலி இடங்கள் அனைத்தும் நிரப்புவதற்கு இன்றைக்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றதை தெரிவித்துள்ளேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் இந்த அரசு பினாமி அரசு, சுனாமி அரசு, ஜெராக்ஸ் அரசு என்று சொல்கின்றார். அதே அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை ஒரு நிலையான அரசு, மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும், உங்கள் பத்திரிகையும் தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும். அடிக்கடி பத்திரிகையிலும் ஊடகங்களையும் சந்தித்து பேசினாதான் அந்த அரசு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எங்களுடைய செயல்பாடு நான் ஏற்கனவே இதை பொதுக்கூட்டத்திலே அழகாக பேசுகின்றேன். இன்றைக்கு கல்லூரியை திறந்து வைத்து பேசுகின்றேன். பேசுவது மட்டுமல்ல, செயல்பாட்டினுடைய திறமையை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அம்மாவுடைய அரசு நிலையான அரசு, உறுதியான அரசு, 123 சட்டப்பள்ளி கொண்ட அரசு. இவருடைய ஆட்சி காலத்தில் மைனாரிட்டி அரசாக இருந்தது. இன்றைக்கு 118 உறுப்பினருக்கு கீழே இன்றைக்கு ஆட்சி செய்தவர்கள் எங்கள் அரசை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இதன் வாயிலாக தெரிவித்தார்.